இஸ்ரேல் நடத்தி வரும் போரில் காசாவில் மக்கள் கொல்லப்படுவதற்கு எதிராக சென்னையில் நேற்று போராட்டம் நடைபெற்றது. கடந்த 2023 அக்டோபர் தொடங்கிய போர் தற்போது வரை நீடிக்கிறது. இஸ்ரேல் நடத்திய போரில் 65,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் பலியாகி உள்ளார்கள். இதற்கிடையில் கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் இஸ்ரேல் ராணுவம் பீரங்கி மூலமாக தரைவழி தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது. இது ஒரு இனப்படுகொலை என்று இந்த அமைப்பு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மக்களுடைய பாதுகாப்பிற்காக உலக நாடுகள் பலரும் குரல் கொடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் சென்னையில் நேற்று போராட்டம் நடத்தப்பட்டது. இதில் விசிக தலைவர் தொல் திருமாவளவன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, இயக்குனர் வெற்றிமாறன், சத்யராஜ், பிரகாஷ் ராஜ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரகாஷ் ராஜ், ஒரு அநியாயத்துக்கு எதிராக பேசுவது அரசியல் என்றால் நாங்கள் அரசியல்தான் பேசுவோம். நாம் மௌனமாக இருந்தால் பாதிப்புகள் மோசமாகவே இருக்கும். மனிதனின் உடலில் காயம் ஏற்பட்டிருந்தால் மௌனமாக இருந்தால் அது சரியாகிவிடும். ஆனால் ஒரு நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கு காயம் ஏற்படும் போது அமைதியாக இருந்தால் அந்த காயம் அதிகரிக்கவே செய்யும். எனவே நாம் தொடர்ந்து போராட வேண்டும். காசாவில் நடக்கும் போருக்கு இஸ்ரேல் மட்டும் காரணம் அல்ல, அதற்கு துணையாக இருக்கும் அமெரிக்காவும் தான். மௌனமாக இருக்கும் மோடியும் தான் காரணம். இதை எடுத்து பேசாத ஒவ்வொரு மனிதரும் காரணம்தான் என்று கூறியுள்ளார்.